அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. அவசரமான பதிவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கே இப்போவே பாருங்கள். இந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இனி வர்ற வியாழக்கிழமைகளில் இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்றைய நாளில் செய்வது சிறப்பு. இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப நம்ம கூடவே இருந்து நமக்கு குளிப்பறிக்கக்கூடிய நண்பர்கள், நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே நமக்கு கெடுதலை செய்கிறது, நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேச்சு சிரிச்சுட்டு மனசுக்குள்ளே அத்தனை வன்மத்தையும் வச்சிட்ருக்கிறது. என் நண்பர்கள் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் எதிரிகளாக இருப்பாங்க. நம்மை விட்டு எதிரிகளும் துரோகிகளும் அழிந்து போக நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு தாங்க. ஒருவர் நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாரோ அவருக்கு வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் இருக்கவே மாட்டாங்க. எதிரியையும் கூடி மன்னிச்சு விட்டுடலாம்ங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உனக்கு ஆகாது, நீ செய்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நான் தான் உனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேர் சொல்லிட்டு நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் இந்த துரோகிக பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க, நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க, நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே நடிப்பாங்க. ஆனால் அத்தனை வன்மத்தையும் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற துரோகிகள்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது? நம்ம இவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியலையே கடவுளே, இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது, இறைவா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பி போய் இருக்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவுங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. எளிமையான வழிபாடுங்க, ஆனால் இதனுடைய பலன் அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்குங்க. நரசிம்மர் கூப்பிட்ட உடனே வரக்கூடிய தெய்வங்க. கேட்ட உடனே தன்னுடைய பக்தன் கேட்ட உடனே நிமிடத்தில் அவதாரம் எடுத்து தன் பக்தனை காத்தவர் நரசிம்மர். நரசிம்மர் உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் எந்த பக்தன் கூப்பிட்டாலும் உடனே வந்து அருளக்கூடியவர். நரசிம்மர் படம் வீட்டில் வைக்கிறப்ப யோக நரசிம்மர் வச்சு வழிபாடு செய்யலாம். அல்லது அன்னை மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் வச்சு சாந்த ரூபமாக இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாங்க. உக்ரமான நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. நரசிம்மர் படம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா வீட்லேயும் பெருமாள் இருப்பார். பெருமாளுடைய அவதாரம் தான் நரசிம்மர். அதனால் பெருமாளுக்கு நம்ம பூஜை செஞ்சாலே நரசிம்மருடைய அருள் நமக்கு கிடைக்கும். வியாழக்கிழமையில் நீங்கள் நரசிம்மரை நினச்சி இந்த எளிய மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை ஒரு 27 முறை அல்லது 54 முறை 108 முறை இந்த முறையில் சொல்லி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னா கோவிலில் போய் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியாது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், அல்லது நான் வீட்டில் தான் இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, தனியாக போக முடியாது இப்படின்னு சொல்கிறவங்க வீட்லேயே இந்த வழிபாட்டை செய்யலாமுங்க. வியாழக்கிழமையில் காலை வேளையில் செய்யலாம் அல்லது மாலை வேளையில் செய்யலாம். நரசிம்மருக்கு பிரசாதம் அப்படின்னா எளிமையான பிரசாதமுங்க, பானகம் கலந்து வைக்கிறது. இந்த பானகம் அப்படிங்கிறது சுத்தமான நீரில் பனங்கற்கண்டு போட்டு துளசி இலை போட்டு ஏலக்காய் போட்டு வச்சாவே போதும். விருப்பமோடு வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுப்பாருங்க. நரசிம்மர் மந்திரம் அப்படின்னா ஓம் த்ரீம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். ஓம் த்ரீம் நரசிம்மாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். 2 விதமான மந்திரம் இருக்குங்க. ஒன்று லக்ஷ்மி தாயாரையும் சேர்த்து சொல்லக்கூடிய மந்திரம், சிறப்பான மந்திரம். இன்னொன்று நரசிம்மரை மட்டும் சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய மந்திரம். இந்த 2ல் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி 27 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லி வழிபாடு செய்யுங்க. நல்ல சுத்தமாக தொடச்சி பெருமாள் படத்தை சந்தனம் குங்குமம் வைத்து துளசி இலைகள் இருந்தால் 2 வச்சு பானகம் வைத்து நரசிம்மரை மனமுருகி கண்கள் மூடி உட்கார்ந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா போதுங்க. நரசிம்மா அப்படின்னு கூப்பிட்டாவே அந்த இடத்துல ஓடி வந்து உங்களுக்கு அருளக்கூடிய தெய்வம். உங்களுக்கு யார் எதிரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகி இருந்தாலும் சரிங்க, கண்ணுக்கு காணாமல் தவிடுபொடியாக போயிடுவாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்த்து சண்டை போட வேண்டாம், அவங்கக்கிட்ட கோபப்பட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நரசிம்மரை மட்டும் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நரசிம்மா நரசிம்மான்னு கூப்பிடுங்க. எப்பேற்பட்ட எதிரியும் எப்பேற்பட்ட பகைவனும் துரோகியும் உங்களை விட்டு அவங்களே விலகி போயிடுவாங்க. நீங்கள் ஒரு கவலையும் கொள்ள வேண்டாமுங்க. நரசிம்மர் வழிபாட்டில் இன்னொரு சிறப்பும் இருக்குங்க.
பிரதோஷ திதியில் பிரதோஷ நாளில் நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கடன் கரைந்து போகுங்க. எப்பேற்பட்ட கடனை வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லையே, எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனம் குழம்பி போய் இந்த கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் திக்கு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க பிரதோஷ நாளில் நரசிம்மரை வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாமுங்க. நரசிம்மர் கூப்பிட்டதுன்னா ஓடி வந்து அருளக்கூடிய அற்புதமான தெய்வம். தேய்பிறை பிரதோஷத்தில் நரசிம்மரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பமும் தேய்ந்து போகும், கடன் கரைந்து போகுங்க. கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் ஏதாச்சும் பெருமாள் இருந்தாருன்னா அந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் பிரதோஷ நாளில் ஒரு இடத்துல கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு 27 முறையாவது ஓம் த்ரீம் லக்ஷ்மி நரசிம்மாய நம என்ற மந்திரத்தை சொல்லி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. பகைவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள், எதிரிகள் உங்களை விட்டு அகன்று போவார்கள், கடன் கஷ்டம் உங்களை விட்டு நீங்கி போகுங்க. கூப்பிட்டு தான் ஓடோடி வந்து அருளக்கூடிய அற்புதமான தெய்வம். நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும்.